கட்டுமான சங்க மாவட்ட செயலாளர் தோழர் கார்த்திக் அவர்கள் சிஐடியு மாவட்ட மாநாடு குறித்து நம்முடன் கலந்துரையாட இருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த சிஐடியு மாவட்ட மாநாட்டில் இந்த செப்டம்பர் 2021 நடக்க போகின்ற மாவட்ட மாநாட்டில் நீங்கள் உங்கள் கட்டுமான சங்கத்தின் சார்பாக எப்படி பார்க்கிறீர்கள்? சிஐடியு மாவட்ட மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சமீப காலங்களில் இந்தியா முழுக்க பேசக்கூடிய போராட்டமாக சாம்சன் போராட்டம், தொழிலாளர் போராட்டம் காஞ்சிபுரத்தில் தான் நடைபெற்றது. அந்த அடிப்படையில் இந்த சிஐடியுடைய 13வது மாவட்ட மாநாடு மிக முக்கியத்துவமானது. ஏன்னா இது அனைத்து தொழிலாளர்களுக்குமான ஒரு மாநாடு. கட்டுமான முறைசாரா தொழிலாளிக்கான இந்த மாநாடு மிகவும் எதிர்பார்ப்புடன் எல்லா தொழிலாளிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு தோழர். கடந்த மாவட்ட மாநாட்டிலிருந்து இந்த மாவட்ட மாநாடு வரை உங்கள் சங்கத்தால் கட்டுமான தொழிலாளருக்கு செய்யப்பட்ட திட்டப்பணிகள் என்னென்ன கூறுங்கள் தோழர். கிட்டத்தட்ட ஒன்றுபட்ட மாவட்டமாக இருந்து இங்கே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஒன்றாக இருந்து பிரிந்தது பிறகு ஒரு 4 ஆண்டு காலமாக இந்த நமது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் பெருமளவில் திரண்டக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அந்த நமது சங்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். இன்னும் 1 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான எல்லாவித ஏற்பாடுகளும் வருங்காலங்களில் செய்ய சிஐடியு கட்டுமான தொழிலாளர் சங்கம் மாவட்ட குழு அதுக்கான வேலைகளை திட்டமிட்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள் தோழர். நீங்க நமது சங்கம் சிஐடி சங்கம் அப்படின்னு கூறியிருக்கீங்க. நீங்க உங்க தொழிலாளருடன் சிஐடி சங்கத்தில் ஏன் இணைந்தீர்கள் என்பதற்கான காரணத்தை கூறுங்க தோழர். சிஐடியு அப்படின்னா நேர்மை, அது எல்லா தொழிலாளிக்கும் தெரியும். சமீப காலங்களில் முறைசாரா கட்டுமானம் இல்லாத படித்த இளைஞர்கள் அதிகமாக தேடி வரக்கூடிய ஒரு இடமாக சிஐடியு சங்கம் இருக்குது. ஏன்னா சங்கம் உரிமைக்காக எப்பொழுதும் எந்தவித சமரசமும் இன்றி தொழிலாளிக்காக நிற்கக்கூடிய ஒரே அமைப்பு சிஐடியு. அதனால அந்த சங்கத்தை தேடி அனைத்து தொழிலாளர்களும் வருகிறார்கள். ஓகே தோழர். கட்டுமான தொழிலாளர்கள் வேறு என்னென்ன கோரிக்கைகளை தற்போதைய காலங்களில் மத்திய மாநில அரசுகளிடமிருந்து திட்டமாக எதிர்பார்க்கிறார்கள்? இது குறித்து தற்போதைய மாநாட்டில் உங்கள் சங்கத்தின் சார்பாக கட்டுமான சங்கத்தின் சார்பாக ஏற்றப்பட இருக்கிற தீர்மானங்கள் என்னென்ன தோழர்? மத்திய மாநில அதாவது ஒன்றிய அரசு மாநில அரசுகளிடம் கிட்டத்தட்ட நலவாரியம் மூலியமாக மட்டும் வசூலிக்கப்பட்ட பண பயன் என்பது கோடி கணக்கில். கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு அந்த பணத்தை அது மேலே இருக்கு. ஏன்னா நலவாரியத்தில் வரக்கூடிய பணம் தமிழகத்தில் மட்டும் செப்டம்பர் மாதம் வரை கிட்டத்தட்ட 6437 கோடி ரூபாய் நலவாரியத்தில் இருப்பாக இருக்கு. நலவாரியத்தில் தமிழ்நாட்டில் மட்டும். இந்தியா முழுக்க 70,746 கோடி காசு இருக்கு. இதை மோடி அரசு, ஒன்றிய அரசு ஒரே தேர்தல் ஒரே நாடு என்ற அடிப்படையில் ஒரே நலவாரியம் மூலியமாக இதனை மடைமாற்றம் செய்வதற்கான எல்லாவித ஏற்பாடுகளும் செய்கிறது. இதை எதிர்த்து சிஐடியு கட்டுமான முறைசாரா தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டங்களை ஈடுபட உள்ளார்கள். ஒன்று, இந்த மாநாட்டில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு மிக முக்கியமான கோரிக்கைகளாக பல ஆண்டுகளாக வச்சுட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு கழிப்பறை வசதி செஞ்சு தரணும். பல இடத்துங்கள்ல அது செய்யறதே கிடையாது பெண்களுக்கு. அதனால உடனடியாக அந்த பெண்களுக்கு செஞ்சு தரணும். அதே மாதிரி பெண்களுக்கு 55 வயதில் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும். ஏன்னா 60 வயது வரையும் அவங்களுக்கான தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தக்கூடிய உடல் தகுதி அவங்களுக்கு 60 வயதுக்கு மேலே பெண்களுக்கு மிகவும் ஊட்டச்சத்து குறைபாடு மற்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களால அதை செய்ய முடியல. எனவே அவங்களுக்கு 55 வயதில் தர வேண்டும் பென்ஷனை, ஓய்வூதியத்தை தர வேண்டும்.
ஆண்களுக்கு மொத்தமாக 3000 ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோரிக்கை வச்சிருக்கிறோம். இந்த முக்கியமான அடிப்படையை தொழிலாளர்களுக்கு வேலை என்பது குறைந்து கொண்டே வருகிறது கட்டுமான தொழிலாளிக்கு. அதனை தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி கட்டுமான தொழிலாளிக்கு வேலை வழங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். அது மட்டும் இல்லாத மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா, கட்டுமான தொழிலாளி வேலை நேரத்தில் அடிபடும் போது அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லை. சமூக பாதுகாப்பு கூடிய வேலை அவங்களுக்கு வேணும். அதுக்கு மருத்துவ காப்பீடு என்பது அவங்களுக்கு தேவை. கட்டிங் மிஷினோ மற்ற வேலையை செய்ய சொல்ல கைப்பட்டு கால் உடைந்து மேலிருந்து விழுந்து பல தொழிலாளிகள் அடிபட்டு இறக்குறாங்க. சமீப காலத்தில் கூட 15 பேருக்கு தமிழ்நாடு அரசு இறந்தவங்களுக்கான நிதி வழங்குச்சு. ஆனால் அது பத்தாது. அடிபடுற தொழிலாளிகளுக்கு தேவையான விரிவான காப்பீடு திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒரு திட்ட முன்வடிவை வெளியிட வேண்டும். அவங்களுக்கு தேவையான பயனை தர வேண்டும் என்ற தீர்மானங்களை இந்த மாவட்ட மாநாட்டில் கட்டுமான சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி உங்கள் கட்டுமான சங்கத்தின் தொழிலாளருக்கான கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேறதற்கு வாழ்த்துக்கள் தோழர். நன்றி தோழர். CITU காஞ்சிபுரம் 13வது மாவட்ட மாநாட்டிற்கு தொழிலாளர்கள் அனைவரும் தொழிற்சங்க உரிமை காக்க அணிதிரண்டு வாரீர்.